பேசுகிறார். ஆயத்தப்படு, ஆயத்தமாகு. மத்தேயு 25 அதிகாரம் 1 வசனம் 2 வசனம் சொல்லுது, அப்பொழுது பரவராஜே 10 கனிகளுக்கு ஒப்பாயிருக்கும். 10 கனிகள் அனைவரும் ஒரே மாதிரி. எல்லாருக்கும் விலக்கு இருந்தது. எல்லாரும் காத்திருக்கிறார்கள். எல்லாரும் நாங்கள் ஆயத்தம் இருக்கிறார்கள். ஆனால் 5 பேர் மட்டும் உள்ளே போனார்கள். இன்றும் அதே நிலை. ஆராதனை பண்றோம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாவில் வேத வசனத்தை போடுறோம். ஆனா உள்ளே என்ன இருக்கா? தேவ வசனம் இருக்கா? கனியைகள் 5 புத்திசாலிகள், 5 புத்தி அற்றவர்கள், கவனியர்கள், கனியைகள், விளக்குகள் வைத்தவர்கள், மணமகனை எதிர்பார்த்தவர்கள். இந்த சபையிலும் இதே நிலை. எல்லாரும் ஜெபிக்கிறார்கள், எல்லாரும் ஆராதிக்கிறார்கள், எல்லாரும் நாம் கிறிஸ்தவர் என்று சொல்கிறார்கள். நம்முடைய வெளிப்புற வாழ்க்கை வாழ்வது மட்டும் போதாது, சபைக்கு வருவது போதாது, பாடுவது போதாது, சபையிடம் உறவு இருந்தால் போதாது, எவரோடு கூட உறவு இருக்க வேண்டும். மனமகன் தாமதித்தால் எல்லாரும் தூங்கிவிட்டார்கள். வாழ்க்கையில் சோர்வு வரும், விசுவாசத்தில் சோதனை வரும். சிலர் நினைப்பார்கள் இயேசு வரவே மாட்டார் கூட. ஆனால் தேவன் தாமதிப்பது எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று, மனம் திரும்பணும் என்று 10 கன்னிகைகள் காத்திருந்தார்கள். ஆனால் எல்லாரும் தயாராக வாழ்க்கையை நம்மை காத்திருக்க வைக்காது. நம் வாழ்க்கைக்காக தயாராக இருக்க வேண்டும். விலக்கு இருக்கிறது என்பதால் போதாது, அது எண்ணெய் இருக்க வேண்டும். இன்று நாம் விழுந்து கொள்ளாவிட்டால் நாளை கதவு மூடப்பட்ட பிறகு கட்ட வேண்டிய நிலை வரும். ஒரு நேரத்தில் அந்த மணமகன் தாமதமானார். அனைவரும் தூங்கிவிட்டார்கள். ஆனால் நள்ளிரவில் ஒரு சத்தம், ஏதோ மணமகன் வருகிறார். அந்த ஒரு நொடியில் எல்லாம் மாறிவிட்டது. புத்திசாலிகள் தயாராக இருந்தார்கள், புத்தி இல்லாதவர்கள் பதக்கத்தில் இருந்தார்கள். அவர்கள் கேட்டார்கள், எண்ணெய் போடுகள். ஆனால் அது தாமதமாகிவிட்டது. புத்தி இல்லாதவர்கள் எண்ணெய் நாங்க போகும்போது கதவு திறந்தது. புத்திசாலிகள் உள்ளே சென்றார்கள், கதவு மூடப்பட்டது. பின்னால் அவர்கள் வந்து தட்டினார்கள், கதவை திறக்கும் சொன்னார்கள். ஆனால் பதில் வந்தது, நான் உங்களை அறியேன். வாசல் மூடப்பட்ட பிறகு தட்டுவது பயனில்லை. தயாராக இல்லாத வாழ்க்கை வாய்ப்பு வந்த பிறகு வரும் வாழ்க்கையாக மாறும். விலக்கு மட்டும் போதாது, எண்ணெய் வேண்டும். பெயர் மட்டும் போதாது, உண்மை வாழ்க்கை வேண்டும். நாளை மாற்றம் வரும் என்று காத்திருக்கிறார்கள். இன்று மாற்றம் ஆகுங்கள். ஒரு நாள் தயாராகிறேன் என்று சொல்லாதீர்கள். இன்றை தயாராக இருப்பவர்களுக்கு தான் கதவு திறக்கும். ஆமென்.